இந்த ஜாதகத்திலேயே சுக்கிரனுடைய தன்மை எப்படி இருக்கு, சனியினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மொத்தமா பார்க்குறோம். ஓகேங்களா? மொத்தமா பார்க்கும்போது இதுலயே எல்லாமே கிடைக்குது அப்படின்றதுனால. ஏன்னா நம்முடைய கான்செப்டே வந்து லக்னம் வளருகிறதுன்னு சொல்றோம். இந்த வயசு வரும்போது இந்த லக்னம் வருது, இந்த இடத்துல வரும்போது இதனுடைய பலன் இதுதான் அப்படின்னு சொல்றோம். அது நடக்குதா நடக்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க வகுப்புக்கு வரும்போது அதை வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். எப்படின்னா வகுப்புல வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 ஜாதகம் போடுறோம். கண்டிப்பா. கரெக்டா? 50 ஜாதகம் போடுறோம். 50 ஜாதகத்துல ஒண்ணு கூட மிஸ் ஆறதில்ல. என்ன கேட்குறாங்களோ கேள்விக்கு உண்டான பதில் அதிலேயே இருக்கு. அதவும் ப்ரூஃபும் பண்றோம். இது பெரிய ரூல் எடுக்கிறோமா? இல்ல. வெறும் 5 ரூல்லயே ப்ரூஃப் பண்றோம். ஓகேங்களா? இதனுடைய நிகழ்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்முடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இது இயங்குதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப சூல நாம யோகம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். யோகி வந்து விசாக நட்சத்திரம் அப்படின்னு வரும். திருப்பி எங்க வரீங்க? விசாக நட்சத்திரம். அவயோகி யாரு? கிருத்திகை நட்சத்திரம்னு வரீங்க. திருப்பி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வரீங்க நீங்க. விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு வரீங்க. சூரிய பகவான். நான் இங்கேயே எல்லாமே பார்க்குறேன். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. அப்போ ஏல்பியில படிச்ச சீனியரான அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாருக்குமே பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதுவும் கத்துக் குடுக்குறோம்ல நம்ம. ஆனா ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றது வந்து அந்த கிரகங்கள் எங்க இருக்கிறது அப்படின்றத வச்சு தான் பலன் எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் இதனுடைய பலன் வருதா? வருது. ரொம்ப நன்றி சார். இந்த பஞ்சாங்கம் அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்கும் வந்து கர்ணம், யோகம் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பேசிக்கா வந்து எல்லாருக்கும் மைண்ட்ல வரது. அந்த நாம எழுத்துக்கள் கூட இந்த அடிப்படையில தான் வந்து பேர் வைக்கிறது. அதேபோல இந்த அவயோகி அப்படின்னு சொல்றோம். இப்ப சந்திரன் அவயோகி அப்படின்னா, ஒரு சிலர் வந்து திருமணத்துக்கு கூட வந்து ஒரு இது வருதுன்னா, அத வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழலும் ஏற்படுது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கமாக இது இருந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. நன்றிப்பா.